இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய மிக மோசமான ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே அந்த யுத்தத்திலே மிகப்பெரிய மனித பேரவலம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கிடையே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு யுத்தம் வெடித்திருக்கின்றது. அங்கே தொடர்ச்சியாக இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஒரு போர் பதற்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் கணித்திருக்கின்ற நிலைமையிலே இன்றைய தினம் புதன்கிழமை ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானிலே இஸ்ரேல் மேலும் ஒரு தாக்குதல் சம்பவத்தை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் சாதாரணமான ஒரு சம்பவமாக அமையப் போவதில்லை. குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பவத்திலே ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத்திய கிழக்கிலே ஏற்கனவே உருவாகி இருந்த போர் பதற்ற நிலைமை என்பது மேலும் தீவிரமடைந்திருப்பதாகவும் அங்கே எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிப்பதற்கான அல்லது போர் விரிவடைவதற்கான சூழல் இருப்பதாக சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இன்றைய தாக்குதல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக எவ்வாறான எதிர்வினைகளை ஹமாஸ் அமைப்பு ஆற்றப் போகின்றது என்பன போன்ற முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஈரானுடைய புதிய ஜனாதிபதியுடைய பதவியேற்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான தலைவரான இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனி என்பவர் ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானிலே நடைபெற்ற தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஏற்கனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற போர் பதற்ற நிலைமை மேலும் மேலும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஹமாஸ் அமைப்பு மிக மோசமான ஒரு எதிர்வினையை ஆற்றும் என்று கூறப்படுகின்றது. அதாவது பதில் தாக்குதல் ஒன்றை நடத்தும் என்று கூறப்படுகின்றது. அதனை அந்த அமைப்பு சூசகமாக கூறியிருக்கின்றது. எனினும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் உத்தியோகபூர்வமான எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடாத நிலையிலே இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனியுடன் அவருடைய பாதுகாப்பு ஊழியரும் கொல்லப்பட்டிருக்கின்றார், அதுவும் ஈரான் நாட்டுக்குள்ளே. இந்த நிலைமையிலே யார் இந்த அப்துல் சலாம் ஹனியே என்கின்றவர் என்று பார்க்க போனால் பலஸ்தீனத்திலே ஒரு அகதி முகாமிலே பிறந்தவர் தான் இந்த இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனியே என்பதுதான் அவருடைய முழுமையான பெயர். 2006ஆம் ஆண்டிலே பலஸ்தீனத்தினுடைய 10வது பிரதமராக பதவி வகித்த அவர் ஓராண்டிலேயே அவர் அந்த பதவியில் இருந்து விலக்கப்பட்டார். இதன் பின்னர் ஹமாஸினுடைய மிக தீவிரமான செயற்பாட்டாளராக மாறி அவர் அந்த ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான தலைவராக நியமிக்கப்பட்டார். 1980களின் தொடக்கங்களிலே ஹமாஸ் அமைப்போடு மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த இந்த இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனி தொடர்ச்சியாக அந்த இயக்கத்தோடு தொடர்புகளை பேணி வந்த நிலைமையிலே 2018ஆம் ஆண்டிலே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அவரை ஒரு பயங்கரவாதியாக அறிவித்தது. இந்த நிலைமையிலே இந்த தாக்குதல் சம்பவத்திலே தெஹ்ரானிலே நடைபெற்ற இஸ்ரேலினுடைய தாக்குதல் சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையே ஒரு மிக தீவிரமான ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இடையிலே லெபனானோடு ஒரு போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே ஈரானுடைய நாட்டுக்குள் ஈரானுடைய தலைநகருக்குள் புகுந்து அந்த ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த நிலைமையிலே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக பலஸ்தீனுடைய ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் இந்த சம்பவம் மிக மோசமான சம்பவம் என விவரித்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் துருக்கி, ரஷ்யா போன்ற நாடுகளும் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கின்றன. இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஏற்கனவே மிக தீவிரமாக வலுப்பெற்றிருக்கின்ற போர் பதட்டம் என்பது இன்னும் மேலும் 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 உச்சளவில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களிலே போர் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் எதுவும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றல்ல. ஆனால் லெபனானில் இருந்து தங்களுடைய நாட்டு பிரஜைகளை வெளியேறும்
இவ்வாறு ஏற்கனவே பிரிட்டன் வந்து அறிவிப்பை வெளியிட்டு இருக்கின்றது. அதேபோல் வேறு பல நாடுகளும் தங்களுடைய பிரஜைகளை அந்த நாடுகளில் இருந்து வெளியேறுமாறு கூறியிருக்கின்றது. இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே போர் பதட்டம் என்பது உச்சம் தொட்டிருக்கின்ற நிலைமையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.